அன்னபூர்ணி மிஸ். இதில் ராஜாராம், பாலகுரு 2 பேர் தான் முதன்மை பாத்திரம். ராஜாராம் யார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த அன்னபூர்ணி மெஸ்ஸை நிர்வாகம் பண்ணுறவன். ஒரு நாள் பாலகுரு வந்து ராஜாராமை தேடி வருவான். எதுக்கு அப்படின்னா, ஒரு வீடு கேட்டிருப்பான். அப்போ அங்கே வீடு பார்த்து ராஜாராம் வச்சுருப்பான். அப்போ பாலகுரு போன நேரம் அந்த மெஸ்ஸில் வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜாராம் வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கக்கூடியதை பூரா பாலகுரு கவனிச்சிக்கிட்டு இருப்பான். வந்தவங்க எல்லாம் அவ்வளோ வயிறு நிறையா திருப்தியாக சாப்பிட்டுட்டு முகத்துலேயும் அவ்வளோ மலர்ச்சியோட எல்லாம் போவாங்க. போகும்போது அங்கே உண்டியலில் ₹1 போட்டு போவாங்க. அப்போ பாலகுருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தவன் நேரம் ஆயிரும், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அப்போ ராஜாராம் வந்து வருவான். வாங்க சார், வீடு காமிக்கிறேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறையை போய் காமிப்பான். பாலகுருக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஏன்னா பாலகுருவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சங்கடமாக இருக்குன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அந்த வீட்டுக்காரங்க ஓனர் வந்து பண்ணக்கூடிய அந்த டார்ச்சர்லாம் வந்து அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்தான்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு சொந்த வீடுக்கு அட்வான்ஸ் பண்ணிடுவான். அந்த வீடு வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும். ஸோ அந்த 2 வருஷத்துக்காக எங்கேயாவது ஒரு வீடு தற்காலிகமாக பார்த்து நம்ம குடியிருக்கலாம்னு சொல்லிட்டு தான் ராஜாராம்கிட்ட சொல்லி வச்சுருப்பான். அப்போ வந்து பார்த்த பாலகுருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து ரொம்ப ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைதியாக அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ பாலகுருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும். அப்போ ராஜாராம்கிட்ட எனக்கு வீடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கப்புறம் வந்துடுவான். அப்போ அந்த மெஸ்ஸை பற்றி அதுக்கப்புறம் ராஜாராம் வந்து பாலகுருக்கிட்ட சொல்லுவான். இங்கே எப்படின்னா ₹1 தான் சாப்பாடு, ₹1 போட்டுட்டு போகிறாங்களேன்னு கேட்கும்போது சொல்லும். இல்ல அது அப்போ சொல்லிட்டு அந்த ₹1 போடுறவங்களும் போடலாம், போடாதவங்களும் வேணாம். எங்கள் முதலாளி வந்து தான் இதை நடத்துகிறாரு, அவ்வளோ நல்ல மனுஷன். அப்போ ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேட்கும்போது, என் முதலாளி வந்து சின்ன வயசில் வந்து வெளிநாடு போனார். அப்போ வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்குன்னு போனால் அங்கே வந்து அவரை ஒட்டகம் மேய்க்க விட்டுருவாங்க. பயங்கர பசியாக இருக்கும். அவங்க மாதம் ₹1000 சம்பளத்தில் வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து தான் வந்து வேலைக்கு இது வச்சாங்க. தன்னோட கஷ்டத்தை அவர் வெளிப்படுத்திக்கவே இல்லை. அங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் 2 வருஷம். பாஸ்போர்ட்லாம் பிடுங்கி வச்சதுக்கப்புறமா 2 வருஷம் வேலை பார்த்துட்டு மறுபடியும் பாஸ்போர்ட் கைக்கு வந்துடும். எல்லோரும் இவர் கூட சேர்ந்து போன எல்லோரும் ஊருக்கு திரும்பிட்டாங்க. ஆனால் அவர் மட்டும் திரும்பவே இல்லை. அங்கேயே வைராக்கியமாக இருந்து அங்கே ஒரு கம்பெனியில் வேலை தேடி வேலை செஞ்சுட்டு தன்னோட நேர்மையால் மேனேஜர் போஸ்ட் அளவுக்கு அங்கே இருந்தார். அதுக்கப்புறமா ஒரு 5-6 வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு மறுபடியும் இந்தியா வந்ததுக்கப்புறமா இந்த கட்டடங்களை எடுத்து வீடு கட்டி தர்ற அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார். தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு. அப்போ அங்கே அவர் பட்ட அந்த கஷ்டத்தை இங்கே யாரும் பற்றக்கூடாது. அந்த பசி அப்படிங்கிறது ஒன்று மட்டும் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா பசிங்கிற நெருப்பை இன்னொரு மனுஷன்தான் அணைக்க முடியும், வேறு யாருனாலையும் அணைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய தன்னோட கட்டட வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்காக தான் ஒரு மெஸ்ஸு வந்து ஓப்பன் பண்ணார். அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு அது பயன்படட்டும், காசு வாங்க வேணாம், ₹1 மட்டும் வாங்கலாம். அந்த ₹1 கூட விருப்பப்படுறவங்க கொடுக்கட்டும், விருப்பப்படாதவங்க கொடுக்க வேணாம். மதியம் பசியோடு இருக்கக்கூடிய யார் வேணாலும் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொன்னார். அதில் இருந்து இந்த மெஸ்ஸு வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது பாலகுருக்கு வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக பார்ப்பான். 1 வாரம் ஆயிரும், 1 மாதம் ஆயிரும். அப்போ வந்து போர் அடிச்சிடும், என்ன இப்படியே நடந்துகிட்ருக்கே. ஏன்னா பாலகுரு காசுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தருவான். அப்போ 2 பேரும் கொஞ்சம் நண்பர்களாகவே ஆயிடுவாங்க. இரவு நேரத்தில் உட்காந்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ பாலகுருக்கு வந்து எப்பவுமே இந்த காசுங்கிற எண்ணம் இருக்கிறனால ராஜாராம்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு நீ பிழைக்க போகிற, நீ பணம் தானே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், நீ பணம் சம்பாதிக்காமல் நீ இப்படி இருக்கேன்னு சொல்லும்போது ராஜாராம் சொல்லுவான், ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். பசியோடு இருக்கிறவங்களுக்கு சோறு போட்டு அவங்க முகமலர்ச்சியோடு அவங்க கிளம்பும்போது ஒரு ஆத்ம திருப்தி வந்து கிடைக்கும். அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இது வந்து காலத்துக்கு நமக்கு வருமா, நாளைக்கு நாளை பின்ன வாழ்க்கையில் முன்னேற வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்து ஆசையை வந்து ராஜாராமோட மனசுக்குள்ளே வந்து தூண்டுவான். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும், தன்னோட அந்த சூட்கேஸை திறந்து காமிப்பான். வாழ்க்கையில் முன்னேறினா பணம் வேணும், அந்த பணத்தை விரைந்து சம்பாதிக்கணும், அது எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் பரவாயில்ல, அதனால தான் நான் வந்து பாரு போதைப் பொருள் விற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு மாதிரி உள்ள சூட்கேஸ்குள்ளே உள்ளே இருக்கும். அப்போ ராஜாராம் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் வந்து நைட்டு வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி பாலகுரு இருப்பான். அப்போ பாலகுரு வந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்துருவான். அதுக்கப்புறமா ராஜாராம் என்ன பண்ணுவான்னா, அவனோட சூட்கேஸை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவான். நம்மளும் பணம் சம்பாதிக்கலாம், அந்த எண்ணம் ராஜாராமுக்குள்ளே வந்துடும். அப்போ பாலகுரு விடிஞ்சிரும், ஏந்திரிப்பான். பக்கத்தில் ராஜாராம் இல்லை. விறுவிறுன்னு சரின்னு சொல்லிட்டு எங்கே போயிருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனால் அந்த சூட்கேஸ் வந்து இருக்காது. பயங்கர அதிர்ச்சி ஆயிரும், ஐயோ எடுத்துகிட்டு போயிட்டானா இவன் அப்படின்ட்டு. அதிர்ச்சி ஆகிட்டு அங்கேயே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பான்.
மெஸ்ஸு நடத்தணுமே அடுத்தது. மெஸ்ஸுக்கு வரவங்களுக்கு அப்போ கீழே உள்ள சமையல்காரர் மேலே ராஜாராம தேடி வரும்போது, எங்கே போனான்னு தெரியவே இல்ல அப்படின்னு. அப்போ அந்த சமையல்காரர் சொல்லுவாரு, "எல்லாரும் சாப்பிட வர நேரம், ஆள் இல்ல. வந்து கொஞ்சம் நீங்க ராஜாராம் வர வரைக்கும் உதவி செய்ய முடியுமான்னு?" கேட்கும்போது, பாலகுருவும் சரி அப்படின்ட்டு அங்கே போயிட்டு பரிமாற ஆரம்பிப்பான். அன்னைக்கு முடிஞ்சிரும். ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு திருப்தி வர்ற மாதிரி இருக்கும். ஒரு சந்தோஷம் வர்ற மாரி இருக்கும். அப்போ அந்த முதலாளி வந்து சொல்லுவாரு, "ராஜாராம் வந்து எங்கே போனான்னு தெரியல. சொல்லாம போற பையன்ல, ரொம்ப நல்ல பையன். ஆனா ஏன் இப்படி போயிட்டான்னு தெரியல. நீங்க இந்த மெஸ்ஸை நீங்க அதுவரைக்கும் பார்த்துக்கிறீங்களா? அவன் வாங்கின சம்பளத்தை விட உங்களுக்கு ஜாஸ்தியாவே நான் தர்றேன்." அப்படிங்கும்போது பாலகுருவும் சரின்றுவான். இல்லை என்ன அப்படின்னா, அந்த மொத ராஜாராம் போன அன்னைக்கு சாப்பாடு போட்ட அந்த அப்போது பணம் பற்ற சிந்தனையோ, பதற்றமோ அவனுக்கு வந்தே இருக்காது. அப்போ அந்த வித்தியாசத்தை வந்து அவன் வந்து உணருவான். பணம் தான் வாழ்க்கை இல்ல அப்படிங்கிற உணர்வு பாலகுருக்குள்ள உள்ள வந்துரும். பணம் தான் எல்லாமேங்கிற உணர்வு ராஜாராமுக்குள்ள போயிரும். அந்த மனநிலை மாற்றம் 2 பேத்துக்குமே தோன்றுனதா இந்த சிறுகதை முடிஞ்சிரும்.